திருக்குறள் மணிப்புலவர்
இறை குருவனார் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். கவிஞர் மறைமலையான் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். கவிஞர் தமிழ் செல்வன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். பிரதமர் சுவாமிதாசன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். தென்னாப்பிரிக்காவில் பிறந்து வளர்ந்த திரு நாராயணன் பகரி அவர்கள் இயற்றிய தமிழ் நூல் தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுக்காக அவர் இயற்றியிருக்கிறார். அதன் முதல் தமிழ் புத்தகம் வெளியிட்டுள்ளவர் கவிப்பாடல் மா செல்வகுமார் அவர்கள். புத்தகத்தை பெறுபவர் இப்புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் ஐயா கவிஞானி மறைமலையான் அவர்கள். இதனை பெறுபவர் ஸ்ரீலஸ்ரீ மீனாட்சி சுந்தரசுவாமிகள் அவர்கள். Begin to understand Tamil. இப்புத்தகத்தை வெளியிடுபவர் கட்டளம் கங்கை மணாளன். இப்புத்தகத்தை பெறுபவர் புறப்பாக்கம் திரு சம்பந்தம் அவர்கள். ஐயா அவர்கள்
கவிதை நூல் பாதை வகுத்தது. இந்நூலை வெளியிடுபவர் ஐயா தென்னாமணி அவர்கள், நாராயண பக்தி அவர்கள். இப்புத்தகத்தை தருபவர் உத்தரமிகு உயர்ந்து முத்து ஆசிரியர் அவர்கள். இந்த நிகழ்ச்சியினை தலைமையில் நடத்துவதற்கு ஜெய்சங்கர் அவர்களை, சுவாமி விவேகானந்த கல்வி இயக்கத்தின் நிர்வாக அமைப்பாளர் அவர்களை காவியங்களில் மட்டுமே காண முடிகின்ற நல்ல உள்ளங்களை வாழ்விலும் சந்திக்கும் பொழுது பாராட்ட தோன்றவில்லை, கையெழுத்து கும்பிட தோன்றுகிறது. புரட்சிக்கேணி பாவேந்தர் வழியில் வந்த பகுத்தறிவு பாவலரோ கவிமண்டல் தான். வரட்டுகவி பலதறிகள் இருந்தபோதும் வரகவியா இங்கு வந்த கவியரே பரந்தமனம் கவிமண்டல் ஆப்பிரிக்க ஐயா பக்கிரியை மனமாற வாழ்த்த உள்ளார். திருவிடத்து வரலாற்றில் புகழ் குறித்த கவிமண்டல் வாழ்த்துனை நினைவோம். வாரே வாரே வாரே. விழாவில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய சர்வேஸ்வரன் கோயில், தென்னாப்பிரிக்க சர்வேஸ்வரன் கோயில் சங்கத்தை சார்ந்த அதனுடைய நிறுவனரும் ஆன்மீக தலைவருமான திரு நாராயணன் பக்கிரி அவர்களே, இங்கே இந்த நூலை வெளியிடுபவர்களில் ஒருவராக என்னோடு வந்திருக்கின்ற கவிஞானி மறைமறையானவர்களே, இங்கே இந்த கவிதை நூல் பாதை வகுப்பில் இருக்கின்ற கவிதை நூல் ஆசிரியர் தப்போடும் கங்கை மணாளன் அவர்களே, மற்றும் இங்கே வந்துள்ள பெரியோர்களே, நூலை வாங்கி சிறப்பித்த பெரியோர்களே, சான்றோர்களே, கவிஞர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஜெயசங்கர் அவர்களே, நன்றி வரை கூட இருக்கின்ற குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா முப்பெரு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முப்பெரு விழாவுடைய நோக்கம் தென்னாப்பிரிக்காவிலே உள்ள சர்வேஸ்வரன் கோயில் சங்கத்தினுடைய கிளை அலுவலகம் திறக்கப்பட்டு, அத்துடன் சிறந்த அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 நூல்களையும் நம்முடைய கங்கை மணாளன் அவருடைய நூலையும் இங்கே வெளியிட்டு 2வது நிகழ்ச்சியாக 3ஆக நூலாசிரியரை பாராட்டுகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த விழா குழுவினருக்கு எனது வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினுடைய நோக்கம், இதனுடைய இதில் நடைபெற இருக்கின்ற நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் பற்றி எனக்கு முன்னாலே ஒருவர் விளக்கி பேசியிருந்தால் நான் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். திடீரென்று என்னை பேச சொல்லிவிட்டார்கள். நான் ஐயா அவர்களை பற்றியும் அதிகமாக தெரியாது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த நூல்களையும் நான் படிக்கவில்லை, அதை பற்றியும் என்னால் பேச முடியாது. எந்த நூலையும் நான் பேச முடியாது. இங்கே பேசுபவர்கள், விழா நடத்துகிறவர்கள் ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுத்தால்தான் பேச வருகிறவர்களுக்கு அது ஒரு கருத்துக்கள் கிடைக்கும். நான் எதை பேசுவது? அதனால விழா நடத்துபவர்கள் இதை ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இதை நடத்தியிருந்தால் அது
வாய்ப்பு இல்லையேங்கிறதுக்காக சொல்றேன். இருந்தாலும் நான் பேசுறேன். நானும் மறைமலையானும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் எந்த கூட்டத்திலும் எதையும் பேச எப்படி பேசக்கூடியவர்கள். 4 பேரை வைத்துக் கொண்டு பேசுவோம், 40,000 பேரை வைத்துக் கொண்டு பேசுவோம். ஆகையினால எங்களுக்கு பேசுவதில் ஒன்றும் பஞ்சம் இல்லை. இதை பற்றி வழக்கு பேச வாய்ப்பு இல்லையே என்பதற்காக ஐயாவுடைய பற்றி ஒரு 10 வரி எனக்கு தெரிய வேண்டாமா? தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பேர் நாராயணன் பைக்கரை சர்வேஸ்வர சங்கம் நடத்துகிறார்கள். அதுதான் எனக்கு தெரியும். அவர் நூலை பற்றி எனக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அதை படிச்சிருப்பேன்ல, அதை பற்றியும் பேசலாம். அது எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் குறைக்காவது பார்த்துருப்பேன். இல்லை, ஆனாலும் அவர்களை வாழ்த்தி அவர்களை பாராட்டி நூலாசிரியர் கங்கை நீங்கள் தான் என்ன இப்போ நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரால் இந்த நூலாசிரியர் இந்த கவிதையை பாதி வகுத்திடுங்கிற இந்த கவிதை நூலை நான் படிச்சிருந்தா கூட இதை பற்றி பாராட்டுறேன். ஒன்றும் பேசுறதுக்கு முடியாத சூழ்நிலையிலே பொதுவாக பேச நான் முன் வந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நானும் மறைமலையானவர்களும் மலேசியா, சிங்கப்பூர் மற்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சென்றிருக்கிறேன். ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க்கு, பெல்ஜியம், இந்த மாதிரி நெதர்லாந்து எல்லா ஊர்களிலேயும் போய் அந்த நாடுகளிலே உள்ள தமிழர்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அந்த அங்கே நாங்கள் சந்தித்த தமிழர்களுக்கும் மலேசியாவில் சந்தித்த தமிழர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. இப்பொழுதுதான் தென்னாப்பிரிக்க தமிழர்கள் சென்னையிலே வந்து அவர்களோடு நாம் தொடர்பு சொல்ற ஒரு ஏற்பாடு, ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா மாதத்துல ஒரு கூட்டமாவது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அறிஞர்களுக்கு ஒரு பாராட்டு வரவேற்பு நடக்கும். அது மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, அல்லது இலங்கையிலேருந்து வருவாங்க, அல்லது ஜெர்மன், பிரான்ஸ்லேருந்து வருவாங்க. இந்த தென்னாப்பிரிக்க தமிழர்களுக்கு இப்படி ஒரு அடிக்கடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது இல்லை. வருவார்கள், அவர்கள் மற்றவர்களை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த நம்முடைய அருமை பெரியார், நம்முடைய நாராயணன் பக்கிரர்கள் தான் இங்குள்ளவர்கள். நம்முடைய புலமைதாசன் அவர்கள் மூலம் நான் தொடர்பு ஏற்பட்டது. அவர்கள் இங்கு வந்து ஒரு தமிழ் நூலை, அருமையான நூல், இதெல்லாம் தமிழை தமிழர் அங்குள்ள தமிழர்களுக்கு தேவையான நூல். நமக்கு இல்லை. மலேசியாவிலே உள்ள தமிழர்கள், சிங்கப்பூரிலே உள்ள தமிழர்கள், இங்கே நாம் தமிழர்கள் எப்படி இருக்கிறோமோ, எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி இருக்காங்க. நம்முடைய தமிழுக்கும் அவருடைய தமிழுக்கும் வேறுபாடே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் வேறுபாடே கிடையாது. தமிழ்நாட்டிலே தமிழர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போலதான் அங்கே உள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய பொருளாதார நிலையிலே கொஞ்சம் பலமாகவே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசு அங்குள்ள தமிழர்களுக்கு சில நல்ல உரிமைகளை தந்து, அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் தந்து அந்நாட்டு குடிமக்களாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயினால்தான் மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து வருகிற தமிழர்கள் நம்மோடு இங்கே உறவாடி, நாம் அவர்கள் இங்கே வந்தால் நாம் அவர்களுக்கு பாராட்டுவது, நாம் அங்கே போனால் நமக்கு அவர்கள் வரவேற்பதும், நம்முடைய நூல்களை அங்கே வெளியிடுவதும், அங்குள்ளவர்களுடைய நூல்களை இங்கே வெளியிடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகின்றனர். அதே போல சிங்கப்பூர், அதே போல இலங்கையில் உள்ள தமிழர்கள் நம்மை போலவே உள்ளவர்கள். இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அந்த நாட்டிலே தமிழர்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதற்கு பின்னாலே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிநாடுகளுக்கு நோக்கி அகதிகளாக தமிழர்கள் வெளியேறினார்கள். அப்படி வெளியேறியவர்களால் இன்றைக்கு ஜெர்மனியிலே, பிரான்சிலே, நெதர்லாந்திலே, டென்மார்க்கிலே, நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை சந்திப்பதற்காகத்தான் நான் அங்கே போனேன், ஜெர்மனிக்கு போனேன். அங்குள்ள தமிழர்களும் இலங்கை தமிழர்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் தமிழ் உணர்வோடும் நம்மை போலவே தமிழிலே பேசி எழுதி அங்கே போல புத்தகங்களை வெளியிடுகிறவர்கள், பத்திரிகைகள் நடத்தும் தமிழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெர்மனியிலேயோ பிரான்சிலேயோ எல்லா வகை உண்மைகளும் தந்திருக்கிறார்கள்.
அவர்களை அங்கே அகதிகளாக நடத்தவில்லை. அந்த நாட்டு குடிமக்களைப் போலவே எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே ஐரோப்பா வாழ் தமிழர்கள் நம்மை போலவே வாழ்கிறார்கள். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கின்ற ஆப்பிரிக்க தமிழர் இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆப்பிரிக்காவுக்கு சென்றவர்கள். இதே போல மொரீஷியஸ் நாட்டிலே, ரீயூனியன் என்கிற நாட்டிலே, பிரான்ஸ் ஆதிக்கத்தில் உள்ள ரேடியோ நாடு, வெள்ளைக்காரர் ஆதிக்கத்திலே இருந்து வந்த தென்னாப்பிரிக்க நாடு, இந்த நாடுகளிலே அன்றைக்கு கரும்பு தோட்டத்திலேயும் பல நாட்டை திருத்தி வளமாக்குகின்ற பணியிலேயும் ஈடுபடுத்துவதற்காக வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்திலே இங்கிருந்த தமிழர்களை கூலிகளாக ஏற்றுமதி செய்து அங்கே இறக்கியவர்கள். அப்படி வாழ்ந்த அந்த தமிழர்கள் இன்றைக்கு மொரீஷியஸிலோ, ரீயூனியனிலோ அல்லது தென்னாப்பிரிக்க நாடுகளிலேயோ